போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைக்காக டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். ஜூலை 8 முதல் ஆகஸ்ட் 8 வரை அனைத்து மாவட்ட காவல் அதிகாரிகள் தங்கள் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் என்னென்ன உத்தரவுகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறார்? கூடுதல் விவரம். தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தலை முற்றிலுமாக ஒழித்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாநிலம் முழுவதும் 1 மாத கால தீவிர போதை ஒழிப்பு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டிருக்கிறார். சுற்றறிக்கை மூலமாக அந்த உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். ஜூலை 8ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை அனைத்து மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் தங்களது எல்கைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருளுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் அதிகபட்ச அளவில் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வதுடன் அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விரிவான செயல் திட்டமும் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மண்டல ஐஜிக்கள், டிஐஜிக்கள் மாவட்டங்களில் நடைபெறும் சிறப்பு நடவடிக்கைகளை, போதைப் பொருளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணித்து தினமும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் டிஜிபி தெரிவித்திருக்கிறார். 1 மாத கால நடவடிக்கையின் போது ஒவ்வொரு மாநகரம் மற்றும் மாவட்ட காவல்துறையின் செயல்திறனும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் அளவு மற்றும் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் டிஜிபி உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். இந்த சிறப்பு நடவடிக்கையின் முன்னேற்றம் மற்றும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாநில அளவிலான சட்டம் ஒழுங்கு ஆய்வு கூட்டத்தில் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட மற்றும் மாநகர காவல் அதிகாரிகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடவடிக்கை அறிக்கையை மின்னஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவையும் டிஜிபி பிறப்பித்திருக்கிறார். இந்த சிறப்பு நடவடிக்கையை கண்காணிக்க நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபியுடைய மேற்பார்வையில் இது நடைபெறும் என்றும் டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.